உண்மையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே ராஜா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சாவாமல் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை விவரிக்கும்படிக்கு எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றிப்பா. ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆசையோடு கேட்கிறீர்கள். ஒரு திருமணத்திற்கு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. போகும்போது வெளியே என்ன இருக்கும் அப்படின்னா, கல்யாண மகாலுடைய அந்த என்ட்ரன்ஸில் வாழை நட்டியிருப்பாங்க. ஆர்ச் இருக்கும். அதான் இருக்கும், அவ்வளோதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உள்ளே போனால் தான் அந்த கல்யாண மகாலினுடைய டெக்கரேஷனை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போகும்போது அங்கே உள்ள சீரியல் செட்டு பல நிறங்களான சீரியல் செட்டு பல்புகள் வைத்து ஜோடித்திருப்பார்கள். அநேக தோரணங்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும். இயற்கையும் இருக்கும், செயற்கையும் இருக்கும். நீங்கள் நடப்பதற்கு அங்கே சிவப்பு கம்பளங்கள் விரித்திருப்பார்கள். மணமேடையிலே மணமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலே தோட்டத்துக்குள் இருக்கிறது போல பூக்களால், இயற்கை செயற்கை பூக்களால் ஜோடித்திருப்பார்கள். அநேக விதமான வண்ண விளக்குகள் நிறைந்த அந்த கல்யாண மேடையிலே மணமக்கள் அமர்ந்திருப்பார்கள். மணமக்கள் ஜோடிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பூக்களால் நிறைந்திருப்பார்கள். அங்கே விருந்து நடந்து கொண்டு இருக்கும். சுவையான மணமான விருந்து நடந்து கொண்டு இருக்கும். அங்கே நண்பர்களை சந்திக்கலாம், அங்கே உறவினரை சந்திக்கலாம். இன்பமான பொழுதுபோக்காக அந்த நேரங்கள் இருக்கும். ஆனால் வெளியே மட்டும் நின்று நீங்கள் அந்த வெளியே இருக்கிற ஆர்ச்சையும் அந்த 2 வாழை நட்டிருக்கிற வாழை குலைகளையும் மட்டும் பார்த்துவிட்டு அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நீங்கள் செல்லவில்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அதை மட்டும் பார்த்துவிட்டு போய்விட்டால் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் உள்ளே நுழைந்து போகும்போது அநேகர் உங்களை வரவேற்க கரங்குவித்து நிற்பார்கள். உங்களுக்கு பன்னீர் தெளிப்பார்கள். உங்களுக்கு கல்கண்டு வைத்திருப்பார்கள். இனிமையாக சாப்பிட வரும்போது உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அதே போல தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக இருக்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றேன். நீங்கள் தலைப்பையோ இல்லை தொடக்கத்தையோ நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் உள்ளே நுழையாமல் சென்றால் இந்த விதமான இந்த கல்யாண மகாலில் சொல்லப்பட்டதான இவ்வளவு ஆசீர்வாதங்களை இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும். 30 நிமிடங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை. இது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது இன்னொரு உலகத்தினுடைய வார்த்தை. இது பரலோகத்தின் ஆதரவில் இருந்து வந்திருக்கிறது. இது அரசியல் அல்ல. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, மனித கதைகள் அல்ல. இது பரலோக ராஜ்யத்தின் ஆதரவில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. இதன்படி ஜீவித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இதன்படி வாழ்ந்தால் நீங்கள் பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். இதன்படி நீங்கள் வாழ்ந்தால் இந்த பூமியிலே உங்கள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி வீட்டிலே இருக்கும். ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் உங்கள் வீட்டிலிருந்து உண்டாகும். துன்மார்க்கன் உங்கள் வீட்டுக்கு வருவதில்லை. துஷ்டன் உங்கள் வீட்டின் வழியாய் கடந்து வருவதில்லை. ஏனெனில் அவர் சங்கரிக்கப்பட்டான். சங்கார தூதன் உங்கள் வீட்டு வாசலுக்குள் வருவதில்லை. நாம் உள்ளே நுழைய வேண்டும். செய்திகளை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆலயத்துக்கும் நேரத்துக்கும் நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை என்றால் அந்த தேவனுடைய பரம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பரிதவிக்கக்கூடிய நிலையிலே காணப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்றைக்கு முச்செடி தேவை என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். 4 அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்? முச்செடி தேவை. நீங்கள் தான் முச்செடி. உங்களில் இருந்து தேவன் தோன்றுவார். நான் ஒரு கவிதை போல இந்த வார்த்தையை எழுதியிருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்திலே இரவு 12 மணிக்கு மேலாக என் உள்ளத்திலே இவைகள் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை ஒரு கவிதை போல தேவன் என்னோடு இதை பேசினார். எனக்கு இதை எழுதும்படியாக அவர் சொன்னார். அந்த 12:30 மணிக்கு போல் நான் எழுந்து அந்த செல்லில் உள்ள டார்ச்சில் இந்த காரியத்தை நான் எழுதினேன். இந்த வசனங்களை எழுதினேன். முச்செடி எரிகிறது, வெந்து போகவில்லை. முச்செடி போராடுகிறது.
தீ நெருப்பு உயரமாக எரிகின்றது. கிட்ட போகும்போது அங்கே தேவன் தோன்றினார். முச்செடி எரிந்து கொண்டு இருக்கின்றது. இவன் மோசே என்பவர் கிட்டே போகின்றார். போகும்போது அந்த முச்செடியின் நடுவில் இருந்து, அந்த தீயில் இருந்து தேவன் தோன்றினார். உன் ஜனத்தை மீட்க நீ முச்செடியாக மாற வேண்டும். ஆண்டவர் அவனிடம் சொன்னார், மோசையிடம் சொன்னார், உன் ஜனத்தை மீட்க வேண்டும், அதனால் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் தேவன் தோன்றுவதற்கு ஒரு முச்செடி தேவை. அந்த முச்செடி நீங்க தான் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ முச்செடியாக மாற வேண்டும். தேவன் உன்னிலே வெளிப்பட, தேவன் உங்களிலே எழுந்தருள, உங்கள் நடுவிலே தேவன் எழுந்தருள நீங்கள் முச்செடியாக மாற வேண்டும் என்று கேட்கின்றார். முதலாவது வீட்டிலே நீ நெருப்பாக மாற வேண்டும். முதலாவது வீட்டிலே நீ ஆண்டவர் தோன்றும்படியான ஒரு நெருப்பாக மாற வேண்டும். நெருப்பிலே என்ன இருக்காது? புழு இருக்காது. நெருப்பிலே வண்டு இருக்காது. நெருப்பிலே தூசி இருக்காது. எல்லாமே எரிந்து போகும். அதே போல நீ நெருப்பாக மாற வேண்டும். நீ பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கின்றார். உன் வீட்டிலே நீ நெருப்பாக, வேத வாசிப்பதிலும், நீங்கள் பாட்டு படிப்பதிலும், நீங்கள் ஜெபிக்கிறதிலும், தியாகத்தோடு நீங்கள் அவரே தியானிப்பதிலும் தீயாக மாற வேண்டும், நெருப்பாக மாற வேண்டும். அங்கே உங்கள் நடுவிலே கர்த்தர் தோன்றுவார். அப்பொழுது தேவன் வெளிப்படுவார். உங்கள் பிள்ளைகள் உங்களிலே இயேசுவை காண்பார்கள். வாலிபனே, வாலிப கன்னிகையே, உன்னிலே இயேசு வெளிப்படுவார். நண்பர்கள் உன்னை காண்பார்கள். பெற்றோர்களை, உங்களிலே இயேசு வெளிப்படுவார். நீங்கள் முச்செடியாக இருக்கும்போது அந்த உங்கள் நடுவிலே தீயாக எரியக்கூடிய அந்த வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு முச்செடியாக நீங்கள் மாறும்போது அங்கே தேவன் தோன்றுவார். உங்கள் பிள்ளைகள் இயேசுவை உங்களிலே காண்பார்கள். இயேசு சொல்லுகின்றார், நீதான் முதல் மிஷினரி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் மிஷினரி. முதல் மிஷினரியை நம்ம தான். யாராவது வழி நடத்த முடியுமா நம்முடைய பிள்ளைங்களை? நாம் நம்முடைய பிள்ளைகளை இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே இருதயத்தின் எண்ணங்களை கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் பேச்சுகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் சிரித்த முகத்துடன் பேசுகின்றார்களா, அழுது கொண்டு பேசுகின்றார்களா, அவர்கள் டென்ஷனாக பேசுகின்றார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முச்செடியாக மாறி உங்களிலே தேவன் வெளிப்படும்போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முச்செடியாக மாறும்போது அங்கே தேவன் தோன்றுவார். தீயாக நீங்கள் எரியக்கூடிய அக்கினி போன்ற பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை தோன்றும் போது அங்கே தேவன் தோன்றுவார். அதனால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அநேகர் பாவத்தில் இருந்து வெளியே வருவார்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். பாருங்கள், 2 தீமோத்தேயுல நான் வாசிக்கிற உங்களுக்கு, தேவன் அக்கினியாக நம்மை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்புகின்றார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கர்த்தர் சொன்னார் என்னோடு. இரவிலே கர்த்தர் என்னோடு இதை பேசி கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை சொல்லி என்று சொன்னார். சமயம் உனக்கு வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ, நீ ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசம் பண்ண வேண்டும். கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். கடிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னொரு ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக வாழக்கூடியவர்கள். 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, தங்கள் மனதுக்கு ஏற்ற எப்படியாம் நல்ல உபதேசத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை, கடிந்து கொண்டு பேசுகிற உபதேசத்தை, நியாய தீர்ப்பை குறித்து பேசக்கூடிய உபதேசத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகின்ற உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். அவர்களை கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்லி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்துக்கு விலைக்கு, சத்திய வேத வசனத்திலே ஆழ்ந்து தியானிப்பதற்கு ஆட்கள் இல்லை. வேத வசனத்தை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போது நமக்குள்ளே ரிலீஃப் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நமக்குள்ளே விடுதலை உண்டாகும் போது குடும்பத்தில் உண்டாகும்.
சமாதானமும் ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கும். அங்கே கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை பெருக பண்ணுவார். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, நம்ம தலை குனிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. 5வது வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றும். நீ சொல்லும்போது தீங்கு அனுபவிக்க தான் வரும். ஆனாலும் காரியங்களை என்ன செய்யணுமா? கரெக்டாகி சொல்ல வேண்டும். உங்களுடைய கணவன் இல்லை உங்கள் மனைவி இல்லை உங்கள் பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். அவர்களை நரக வாசலுக்கு போக விடாமல் அவர்களை காப்பாற்ற தேவனுக்கு ஒரு முச்செடி தேவை. அந்த முச்செடி எரிந்து கொண்டு இருக்கின்றது. கிட்ட போனால் இது வெந்து போகாது இருக்கிறது என்ன? இது எரிந்து கொண்டு இருக்கின்றது. கிட்ட போனால் அது வெந்து போகாது இருக்கிறது என்ன? ஆம், தேவன் அங்கே தோன்றினார். அவருடைய தனிப்பட்ட ஒளி அது. அவர் ஜுவாலித்து கொண்டு இருக்கின்றார். இயேசு நெருப்பாக இருக்கின்றார். அதாவது பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் தான் அந்த டால் அடிக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிலே இருக்க வேண்டும். உலகமும் மாமிசமும் பிசாசுக்கு அடிமை பட்டிருக்கிறவர்களை தூக்க வேண்டுவதற்கு நீ ஒரு முச்செடி தேவை என்று கர்த்தர் கேட்கின்றார். நீ ஒரு முச்செடியாக மாறுவாயா? நீ தீயாக மாறுவாயா? நீ நெருப்பாக மாறுவாயா? உன்னிலே நான் வெளிப்பட வேண்டும், மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு நீ எனக்கு தேவை என்று கேட்கின்றார். அது நீங்கள் தான். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே நெருப்பாக இருக்க வேண்டும், தியாகத்தோடு இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இரவு பகலும் தியானித்து கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் தியாகம் பண்ண வேண்டும், ஜெபத்திலே இருக்க வேண்டும், போராட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் அந்த நாளிலே பிலிப்பு என்பவருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாறினார்கள். 21வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பினும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். 9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அந்த பிலிப் என்பவன் அவன் சமையலுக்காக ஏற்படுத்தப்பட்டவர். 7 பேரில் ஒருத்தர். அவருடைய பிள்ளைகள் 4 பெண் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்படியானால் அந்த பிலிப்பு என்பவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாய் போதித்திருந்திருப்பார்? எப்படியாக அவர் நேரம் எடுத்து செலவழித்து இருப்பார்? கர்த்தரை வெளிப்படுத்தி இருப்பார், வேத வசனங்களை சொல்லி இருப்பார், இயேசுவோடு கூட இருந்தார், அவருடைய பிரசங்கத்தை சொல்லி இருப்பார். இன்றைக்கு நாம் பிரசங்கம் கேட்கவே மனசு இல்லையா? செய்தி கேட்க மனசு இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை அமர்ந்து கேட்கறதுக்கு இருதயம் ஒத்து போக மாட்டேங்கு, சரீரம் ஒத்து போக மாட்டேங்குத. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் தியாகம் வேண்டும், முயற்சி வேண்டும், இடைவிடாமல் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இருதயத்தை வார்த்தையால் நிரப்ப வேண்டும். காண ஒரு கல்யாண வீட்டில் 6 கற்றாடிகளை தண்ணீரினால் நிரப்பினார்கள். அப்பொழுது கர்த்தரை ஆசீர்வதித்த போது அது ரசமாக மாறிற்று. இன்றைக்கு இருதயம் வெறுமையாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை, வேத வசனம் அங்கே இல்லை. கர்த்தரை பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு பாட்டை பாராமல் படிக்க தெரியல. ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தா எந்திரிச்சு போராடி ஜெபிக்க தெரியல. கண்ணீரோடு கதறி ஜெபிக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் கேட்கின்றார், நீ தான் அந்த முச்செடி. நீ அந்த முச்செடியாக மாறினால் உன்னிலே தேவன் வெளிப்படுவார். அப்பொழுது உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் போராடி தான் இந்த சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தில் இன்றைக்கு நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து தியாகத்தோடு போராடி உலகத்துக்கு ஏற்றபடி வாழாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த தகப்பன் எவ்வளவாய் அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை உபதேசித்திருப்பார். நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கே பெற்றோர் கஷ்டப்படுகின்ற இந்த காலத்தில் 4 பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்து தீர்க்கதரிசிகளாய் மாற்ற வேண்டும் என்றால் அந்த தகப்பன் எவ்வளவாய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்திருப்பார். அவர் சமையலுக்கு போகிறவர். 7 பேரை சமையலுக்கு வேறு பிரித்தாங்க. அதில் பிலிப்பு என்பவர் ஒருவர். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. எப்படி ஆயிற்று? பெற்றோர் தான். உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்களும் சமுதாயமும் கண்டு கழிக்க பெற்றோரின் அக்கறையும் ஆவலும்
தீர்க்கமான போராட்ட ஜெபமும் தேவை. கவலைப்பட்டு ஒன்றும் இல்லை, கவலைப்பட்டுலாம் ஒன்றுமே நடக்காது. கவலைப்பட்டால் என்ன நடக்கும்? நமக்கு தான் கவலை, நமக்கு தான் டென்ஷன் ஆகும், நம்ம தான் பாரப்படுவோம். ஆனால் அப்படி இல்லை. அதை நாம் கண்டு அவங்களுடைய சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கண்டுகளிக்க நாம் போராடி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் போராடி ஜெபிக்கிறதை, பெற்றோர்கள் போராடி ஜெபிக்கிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அந்த ஆசையோடு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்று, அழகாக இருக்க வேண்டும் என்று, படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எல்லா பெற்றோரும் தான். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் பிள்ளைகளுக்கு புகுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் கூட்டி செல்ல வேண்டும். எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க கவனமாய் நம்முடைய பிள்ளைகளை கேட்க வைக்க வேண்டும். ஆராதனை முடிந்து வந்தவுடனே இன்றைக்கி என்ன பிரசங்கம் என்று கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி பிள்ளைகளை ஜீவிக்க கட்டாயப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை எழுத வைக்க வேண்டும், அதை சொல்ல வைக்க வேண்டும். அந்த அந்த தீர்க்கமான பெற்றோரின் அக்கறையும் ஆவலும் தீர்க்கமான போராட்ட ஜெபமும் தேவை என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கின்றார். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் கேட்கின்றார். தீர்க்கமான போராட்டமான ஜெப நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வீட்டிலே, அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்தீர்களானால் உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொள்வார். அவருடைய கண்கள் பார்த்து கொள்ளும். நம்ம கண்ணே பார்த்துக்கிட்டு தான் முடியாதுல்ல. கர்த்தர் தான் காவல். கர்த்தர் நகரத்தை காவலாயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் முச்செடியாக மாற வேண்டும். உங்களிலே தேவன் வெளிப்பட வேண்டும். உங்களிலே தேவன் வெளிப்பட வேண்டும். நீங்கள் நெருப்பாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மிலே பிரசன்னமாக வேண்டும். பரிசுத்தத்தை பிள்ளைகள் நம்மிலே பார்க்க வேண்டும். அன்பை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கிட்ட வர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கிட்டே வந்து உங்களை பார்க்க வேண்டும். மோசே கிட்ட போனபோது தான் முச்செடி எரிந்து கொண்டு இருக்கின்றது, அவர் பார்க்கிறார். முச்செடி எரிகின்றது, நெருப்பாக காணப்படுகின்றது. ஆனால் முச்செடி வெந்து போகவில்லையே, அது கருகவில்லையே, அது அப்படியே இருக்கின்றதே. நான் கிட்ட போய் பார்ப்பேன். கிட்ட போனபோது தான் தெரிஞ்சது அங்கே தேவன் யெகோவா, யெகோவா ஷம்மா, யெகோவா நேசி, யெகோவா ரப்பா அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார். அங்கே தேவன் நிற்கின்றார். செடி எரியவில்லை, தேவன் நிற்கின்றார், பிரகாசமாக நிற்கின்றார். அவர் பல்லவ ராஜ்யத்திலிருந்து தம்முடைய பிள்ளையை மீட்கவர் இறங்கினார். சிங்காசனத்தில் இருந்து யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் இறங்கினார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். 1000 நாமங்கள், இவ்வளவு பெரிய நாமங்கள் உள்ள தேவாதி தேவன் இறங்கி விட்டார் முச்செடியிலே. அவருக்கு வேறு மரமே கிடைக்கலையா, வேறு செடியே கிடைக்கலையா? முச்செடி, அது பாடு நிறைந்தது, அது வேதனை நிறைந்தது முச்செடி. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் பாடு நிறைந்தவர்களாக இருக்கின்றோம், சஞ்சலம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம், பலவீனர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, கடன் பாரங்களினால், பிள்ளைகளினால் நெருக்கமான சிச்சுவேஷனில் காணப்படுகிற நம்மைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், உன்னிலே நான் எழும்ப வேண்டும். நீதான் அந்த முச்செடி, நீ எழும்ப வேண்டும், உன்னிலே நான் பிரகாசிப்பேன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். மோசேயை ஒரு பிரதமராக மாற்றுவதற்கு அந்த தாயின் உபதேசம்தான் காரணம். பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளையை வாங்கி கொண்டாள். பால் கொடுத்து வளர்த்த தாய், அந்த பெற்றோர் நாம் யார் என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள், மோசேக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். நாம் இந்த சொந்த நாடு இதில், இது நம்முடைய தாய் நாடு கிடையாது. எகிப்து நமக்கு தாய் நாடு கிடையாது.
நம்ம தாய்நாடு வந்து கானான் தேசம். அது பாலும் தேனும் ஒடுகிற தேசம். அது இரும்பை வெட்டி எடுக்கிற தேசம். அது நல்ல மழையை கொடுக்கக்கூடிய தேசம். அந்த தேசம்தான் நம் தேசம். நாம் இங்கே அடிமைகளாக இருக்கின்றோம். இங்கே இருந்து நம்ம கானான் தேசத்துக்கு பயணமாக வேண்டும். இது நம்ம அடிமை வாழ்க்கை. நமக்கு சுதந்திரம் இல்லை. நம்ம கானானில் தான் சுதந்திரமாக வாழ முடியும். அதனால் இந்த ராஜ்யத்தில் இருந்து நம்ம இன்னொரு ராஜ்யத்துக்கு புறப்பட வேண்டும். அதுக்கு நீ தேவை. நீ போராடுவாயா? இத்தனை கோடி ஜனங்கள், நம்முடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் அடிமையிலாக வாழ்கின்றார்கள். ஜனத்தை மீட்க வேண்டும் என்று பால் கொடுக்கன்னு குழந்தைய பால் கொடுக்கிற தாய் உபதேசத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டார்களே. அதனால தான் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தபோது எபிரேயர் சண்டை போட்டதை அவர் பார்த்தாரு. எகிப்தியனோடு சண்டை போட்டதை பார்த்தாரு. ஆகா, இது நம்முடைய ஜனம், இவன் நம்முடைய ஜனத்தை அடிமைப்படுத்துகிறானே, மீட்க வேண்டும் என்று தான் அவர் எகிப்தியனை வெட்டி கொன்றார். உபதேசம், தாயின் உபதேசம், பெற்றோரின் உபதேசம், செய்தி, வார்த்தைகள் கதையாக சொன்னார்கள். ஆபிரகாமில் இருந்து ஈசாக்கில் இருந்து யாக்கோப்பு வரைக்கும் கதையாக சொல்லி அவர்கள் வழி நடத்தினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த முச்செடியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கின்றார். இந்த நாடு நம்முடைய சொந்த தேசம் இல்லை. நாம் இஸ்ரவேல். நம்ம பூர்வ பாதை வேற, நம்ம பூர்வ கடவுள் வேற. இந்த கடவுள் கிடையாது, நம்ம கடவுள். நம்ம இஸ்ரவேலர். இங்கே பாகாலின் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் இந்த ஜனங்கள் என்று சொல்லி கொடுத்த போதனை அல்லவா? நம்ம இங்கே இருக்கிறது, இப்போதைக்கு நம்ம இருக்கிறது அடிமைத்தன வாழ்க்கை. தற்காலிகமான விடுதலை நமக்கு வேண்டாம், நிரந்தரமான விடுதலை வேண்டும். ஃபெயில் ஆர்டர் எனக்கு வேண்டாம், எனக்கு நிரந்தரமான விடுதலை வேண்டும், நீதான் அதை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பிள்ளைகள் பாவத்தில் இருந்து நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள அடிமை வாழ்க்கை கொடுமையானது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிசாசின் பிடியிலே நீ இருக்கின்றாய். அது அடிமை வாழ்க்கை, அது நரகத்தின் பாதை, அது அகலமான பாதை என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய பூர்வ பாதை அல்ல. நம்முடைய பாதை இடுக்கமான பாதை. சிலதை தியாகம் பண்ணத்தான் வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரங்களுக்கும் மட்டும் இல்லை, பெற்றோருக்கும், நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் சமாதான பிராவாக மாற வேண்டும். நீங்கள் நெருப்பாக இருக்க வேண்டும். தேவன் உங்களிலே எழுந்தருளுவார். பிள்ளைகளின் இதயத்தில் இயேசு சிம்மாசனம் போடு வரைக்கும், சிம்மாசனம் போட்டு தேவன் நம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே, நம்முடைய மருமக்கள், நம்முடைய பேரன்பத்தி இருதயத்திலே தேவன் சிங்காசனம் போட்டு இருக்கும் வரைக்கும் நீ எரிந்து பிரகாசிக்க தேவன் உன்னை முச்செடியாக அழைக்கின்றார். நம்மிலே அவர் எரிய வேண்டும் என்று விரும்புகின்றார். முச்செடியிலே நின்ற தேவன் இன்றைக்கு உங்களிலே அவர் எரிந்து பிரகாசித்து அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆவலாய் இருக்கின்றார். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மோசே கிட்ட வரும் வரைக்கும் முச்செடி எரிந்தது, வெந்து போகவில்லை. ஏனென்றால் அவருடைய திட்டம் மோசையை பிரித்து எடுப்பது தான். நீ 1000 காரணங்கள் சொன்னாலும் உங்கள் பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பினால் தேவன் உங்களை முச்செடியாக பயன்படுத்துவார். காரணம் சொல்லி தப்பிக்க கூடாது. எதுக்குமே ஆண்டுடைய பிள்ளைங்க காரணம் சொல்லவே கூடாது, உடனே கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தம்முடைய அன்பினால் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபையினால் நம்மை அழைக்கின்றார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக வேதனை தரக்கூடாதபடிக்கு அவர்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய பாரம் என்ன? இரவு பகல் நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்காக இருக்க வேண்டுமே, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவியினுடைய ரட்சிப்புக்காக இருக்க வேண்டுமே, நம்முடைய சகோதர சகோதரியுடைய ரட்சிப்புக்காக இருக்க வேண்டுமே. அதிலவா பரலோக ராஜ்யத்திலே நிலைத்து நிற்கும். கர்த்தர் கேட்கின்றார், நீ எனக்காக முச்செடியாக மாறுவாயா? உன்னிலே நான் எரிந்து பிரகாசிக்க வேண்டும், அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். பலவிதமான கஷ்டங்களிலே இருக்கின்றீர்கள். உங்களை விடுவிக்கும்படிக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நான் உன்னோடு கூட வருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் அழைக்கின்றார். ஆகட்டும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் என் வேலைக்கு கொடுக்குற நேரத்தை விட அதிகமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் எதுக்கெல்லாம் அதிக நேரத்தை கொடுக்கணும், இனிமேல் இருந்து நான் உங்களுக்கு அதிக நேரம் கொடுப்பேன். தேவன் ஜெபத்தை கேட்கிறார்.
நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் வாஞ்சிக்கிறார். நீங்கள் அவரோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார், ஆசைப்படுகிறார். நீங்கள் காலதாமதம் செய்கின்றீர்கள், வேதம் வாசிக்கிறதே இல்லை, பைபிளை எடுக்கிறதே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். தனித்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. தனித்து நின்று மோசே அன்றைக்கு தனித்து நின்று ஜெயம் எடுத்தார். கிதியோன் அன்றைக்கு தனித்து நின்று ஜெயம் எடுத்தார். சிம்சோன் அன்றைக்கு தனித்து நின்று ஜெயம் எடுத்தார். இன்றைக்கி நம்ம தனித்து நிற்க முடியவில்லையே, ஆத்மாதாயம் செய்ய முடியவில்லையே. எத்தனை பேர் வெளிநாட்டிலே தனித்து ஆண்கள் பெண்கள் வந்து இந்த ஊரில் இந்த இந்தியாவில் ஊழியம் செய்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்து கிறிஸ்துவை நமக்கு அறிவித்து சென்றார்கள். எழுத்துக்களை வடிவமைத்து கொடுத்தார்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், தையல் கற்றுக் கொடுத்தார்கள், டாக்டர் வேலையை படிக்க வைத்தார்கள், நர்ஸ் வேலையை படிக்க கொடுத்தார்கள், ஆசிரியர்களாக ஆக்கினார்கள், தையல் மிஷின்களை உருவாக்கினார்கள், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்கு எல்லாம் யார் செய்தா? வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள். இன்றைக்கி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக தேவன் முச்செடியாக நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்களிலே அவர் நெருப்பாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்மை அர்ப்பணிப்போம். இன்றிலிருந்து ஆண்டவரே, என் பிள்ளைகள் இதயத்தில், என் மருமக்கள், என்னுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருதயத்தில் நீங்கள் சிம்மாசனம் இருக்கும் வரைக்கும் நான் போராடுவேன். நீங்கள் என்னிலே காணப்பட வேண்டும் ஏசப்பா. என்னிலே நீங்கள் வெளிப்படுங்களப்பா. நான் இன்றைக்கு உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை தாழ்த்தி தருகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மாறிடும். நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், இதெல்லாம் தானாலே போயிடும். இந்த சாத்தான் உலகத்தையும் மாம்சத்தையும் கொண்டு வருகிற சாத்தான் ஓடியே போயிடுவான். தேவன் மட்டும் நம்முடைய பட்சம் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஒன்றும் இல்லை நான் ஐயாவும் மலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீசர்க்கு அளித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சீசர்க்கு அளித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. அநேக கூட்டங்களுக்கு, அநேக சிறுவர்களுக்கு, அநேக வாலிபர்களுக்கு, அநேக பெரியோர்களுக்கு தேவன் உங்களிலே தோன்ற நீங்கள் முச்செடியாக வேண்டும். தியாகத்தோடு போராடி ஜெபித்து ஜெயம் எடுக்க தேவன் உங்களை அழைக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாளுக்காக நன்றிப்பா. நாங்கள் முச்செடியாக நீர் எங்களிலே வெளிப்பட வேண்டும். அன்றைக்கு முச்செடியாக மோசைக்கு முச்செடியின் நடுவிலே நீர் வெளிப்பட்டீரப்பா, வெளிப்பட்டீரே. உம்முடைய தயை எங்கள் மேல் இருக்கட்டும். எங்களிலே நீர் வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டு இந்த நாளிலே பிள்ளைகள் வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், திருமண காரியத்தில், குழந்தை பாக்கியங்கள், கடன் பாரங்கள், குடிகார ஆவி பிள்ளைகளை விட்டு வெளியே போக வேண்டும். சமாதானம் காணப்பட வேண்டும். ஒருமனம் காணப்பட வேண்டும். ஒற்றுமை இருக்க வேண்டும். நோயில்லாத வாழ்க்கை தார். தீர்க்க ஆயுசை கொடுத்துருங்க. உமக்காய் வாழ, உமக்காக ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாளில் ஆசீர்வதித்து கொடுங்க. கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ்.